பிரிப்பார்னே சொல்லக்கூடாது, அவர் பிரிக்கிறக்கே வரல, அவர் ஓட் பேங்க் அவர் எடுத்துக்கிறார். இப்போ 2000 பேர் ஓட்டு போகிற ஒரு பூத்தில் 5000 பேர் வந்து நிற்பான் பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்களா அணில் குஞ்சுகள் 5000 குஞ்சு வந்துடும். அது அணில் குஞ்சுகள் தேன் கூடு. இவர் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவான்னு சரி வெய்ய, நாங்கள் ஜெயிலேருந்து அப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறோம். நாங்கள் எதுக்கு பயப்படணும்? மறுபடியும் எலெக்ஷன் வந்துங்க 10 மணி நேரம் ரோட்டில் நின்றுங்க, வேர்வை செஞ்சுட்டு சோறு கொடுக்காம தண்ணி கொடுக்காம மறுபடியும் நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு இருக்க தொண்டனுங்க ஓட்டெல்லாம் போட மாட்டான். நீ தான் கொலகார, உன்னால தான் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தனி மனிதனை போட்டு எவ்வளோ தாக்கிட்டோம். விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணுறது வேணுன்னே பண்ணுறான். இட்ஸ் an intention behind it. நீங்க சொல்ற மாதிரி திமுக எந்த மாதிரியான தோல்விகளை வந்து சந்திக்கும் தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக வர முடியாது. 2026 அதிமுக என்ன ஆகுமா? விஜய் சாரோட ராசி என்ன சார்? ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம். ஓகே. கடக லக்னம். 2 லட்சம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? ஒரு பேச வேண்டியது இல்லைன்னு தோணுது. அப்படியா? ஏன்னா இவர் ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த்தோட போயிட்டு இருக்காரு. யாராருக்கெல்லாம் வாழ்ற காசு இருக்கு அவங்கள வரட்டும், யாராருக்கெல்லாம் ஜெயிக்கிற காசு இருக்குது அவங்கள வரட்டும் தான் உட்காந்துருப்பாருன்னு தோணுது. விஜய் கூட வராதவங்களாம் தோத்து போயிடுவாங்களா? அப்படித்தான் உண்மை. 50% மேலே ஜெயிச்சா இவர் ஆளுங்கட்சியாவான்னு சொல்கிறேன். அப்போ ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கிற கிருஷ்ணன் வாங்க, இப்படித்தானே போகும். இல்ல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதிமுகன்றது தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமான கட்சி. சோ எதிர்கட்சியாவும் திமுக இருக்கு. எதிர்கட்சி வந்து விட்டு கொடுத்துட்டு விஜய் சாரை வந்து கூட்டணிக்கு அழைப்பாங்களே தவிர இல்ல விஜயோட தலைமையில கூட்டணி அமையும் சொல்ற வரைக்கும் நானே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. இப்போ இவருடைய ரசிகர்கள் ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்களங்க. ஓகே, இதெல்லாம் அவங்க தனியா இருக்காங்களா? ஏடிஎம்கே கார் இல்ல, டிஎம்கே கார் இல்லாத தனி கூட்டணி நினைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, இவர் ரசிகர்கள் இங்கேயும் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏடிஎம்கே தலைமையாக விஜய் சார் தலைமை இருக்கிற பார்ட்டியானா ஆட்டோமேட்டிக்காக இங்கே விஜய் சார் தலைமைன்னு பார்ட்டி இருப்பேன். இப்போ நான் எம்ஜிஆர் ரசிகன், என் குழந்தைக்கு எம்ஜிஆர்னா என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம ஜெயலலிதா பற்றி நம்ம பேசுகிறோம். நிறைய பேருக்கு இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஜெயலலிதா பற்றி பேசுகிறோம் போர் அடிக்கும், அவங்களுக்கு அவங்க பற்றி தெரியாது. ஆனால் விஜய்ங்கிறது சுட சுட இருக்கிற ஒரு பிரியாணி மாதிரி. இது ஒரு ஆறிப்போன ஒரு உணவு. ஆக்சுவலி இந்த உணவை எத்தனை பேர் ரசிச்சிருப்பாங்க? எபோவ் 45-50 இருக்க ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி ஏடிஎம்கேவுடைய கேட்ரஸ். இன்றைக்கி காலேஜில் படிக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க, காலேஜ் முடிச்ச ஜாப்பில் இருக்கிற பசங்க அப் டு ஏஜ் ஆஃப் 40 யாருடைய ஃபேனாவோ யாருடைய கேட்ராக இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லுங்களேன். விஜய் தான். அப்புறம் இந்த கேட்ரஸ்லாம் அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்கல்ல. இந்த கேட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிட்டா இந்த ஓட் பேங்க் அப்படி ட்விஸ்ட் ஆயிருமல்ல. இல்லை சார், நானும் அதான் சொல்கிறேன், ட்விஸ்ட் ஆகிடும் சார். ஆனால் ஓட் பேங்கை விஜய் அவர்கள் பிரிப்பார், அது கண்டிப்பாக நடக்கும். இப்படி சொல்லவே கூடாது, பிரிப்பார்னே சொல்லக்கூடாது, அவர் பிரிக்கிறக்கே வரல, அவர் ஓட் பேங்க் அவர் எடுத்துக்கிறார். அவர் ஓட் பேங்கு ஒரு 35% வந்து 50% அவர் எடுத்துக்கிறார். ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் அது. எலெக்ஷன் நின்று ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான தர்மம் பண்ணுற தயாராக இருக்கேன்னா நீ ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியான்னு கேட்கக்கூடாது. நான் எங்கிட்ட இருக்கிற சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன்னா நீ இதுக்கு முன்னாடி நீ ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை, 2 தடவை கொடுத்துட்டு வாப்பான்னா அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? ஹூ ஆர் யூ? இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு என்டி ராமாராவ் வந்து வந்தோடனே சிஎம் ஆகிட்டார். எம்ஜிஆர் கூட 71 வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு, அடுத்த எலெக்ஷன் சிஎம் ஆயிட்டார். பல நடிகர்களும் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி தோல்வி அடைஞ்ச நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க போறாங்க. நீங்க விஜயகாந்த் எல்லாம் சேர்த்தாதீங்க, மனசாட்சியோட நீங்களே யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் தமிழ்நாடு சினிமாவுடைய நம்பர் 1 கிடையாது. அன்னைக்கு ரஜினிகாந்த், இன்னைக்கு ரஜினிகாந்த் நம்பர் 1. அன்னைக்கு நம்பர் 2 கமல்ஹாசனுங்க. விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சது நம்பர் 2 கமல்ஹாசன். நம்பர் 3ல விஜயும் அஜித்தும் இருந்தாங்க, 3 and 4ல. அப்போது உங்களுக்கு இதுக்கு குறுக்க 2க்கு பிறகு 3ஆவோ 4ஆவோ தான் விஜயகாந்த் இருந்தார். ஓகே, நீங்களே சொல்லுங்கள். 2001 to 2015 விஜயகாந்தனுடைய சினிமாவும் ரஜினிகாந்த் சினிமாவுக்கு இந்த மாசு வித்தியாசம் என்ன? சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் சொல்லினாலும் நம்ம விஜய் சார் தான். அப்போது ரஜினிகாந்த் சார் வந்து அன்றைக்கி கட்சியை 2005 95-96 கொண்டு வந்திருந்தாருன்னா என்ன மாசோ அந்த மாசு தான் இன்றைக்கி விஜய் இருக்கிற மாசு. நீங்கள் ஏற்கனவே சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், யார் கேட்டாங்க உங்கள்கிட்ட? நல்ல வேலை ஜெமினி கணேசன் கட்சி ஆரம்பிக்கலாம். நாங்களாம் படிக்கிறவங்க ஜெமினி கணேசன் கோடு வேடுங்க சாம்பார். ஓகே, ஜெமினி கணேசன் சினிமான்னு சொல்ல மாட்டோம், சாம்பார் பாட்டு போடுறாம்போ. அவர் பேரே சாம்பார் தான், காலி நேமு. இப்போ நம்ம விஜய் சாருக்கு ஏதாச்சும் ஒரு காலி நேம் வச்சுருப்போம், தளபதி அப்படிங்கிறோம், அங்கே தலைங்கிறோம். ஜெமினி கணேசனுடைய கோடு வேர்டு வந்துங்க, நிக் நேம் வந்துங்க சாம்பார். ஓகே, அப்போ சாம்பாருக்கு பேர் ஒரு வேளை கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா நீங்கள் எங்களை ரசம்ன்றுவீங்க. விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்குங்க
வேணுன்னே பண்ணுறாங்க. இட்ஸ் அன் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட். அது தேவையில்லைங்கிற அவருடைய ஜாதகம் அதிர்ஷ்டம். நீங்கள் 2019 நான் வீடியோ போட்டது யூடியூப்பில் இருக்கு, எடுத்து பாருங்கள். விஜயகாந்த் சாருக்கு இனிமேல் ஃப்யூச்சர் இல்லை, அவருடைய இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகிறேன். டிடிவி தினகரனுக்கு ஒரு வீடியோ போகிறேன் 2019. அவர் 2025க்கு பிறகு நல்லா இருப்பார், அவருக்கு சுக்கரசி சந்திரபுத்தி வர வரைக்கும், அது வரைக்கும் அவர் ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லை. ராமதாஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அது ஒன்றும் பெருசாக இல்லை. அஜித் சார் ஒரு வீடியோ போடுறேன், இவர் வந்தார்னா கிரேட்டாக வருவார். விஜய் சார் பற்றி ஒரு வீடியோ போடுறேன், இவர் வந்தாருன்னா கிரேட்டாக வருவார். கமல்ஹாசனை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நம்ம ரஜினிகாந்த் பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அவர் அரசியலுக்கு வரமாட்டார் இப்படின்னு பண்ணுறோம். அதை கணிக்கிறோம். அப்படி கணிக்கிற பொழுது ஒருத்தருடைய அதிர்ஷ்டம், இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அதிர்ஷ்டம் × 10 அப்படி தான் தோணுதுங்க விஜயோட அதிர்ஷ்டம். இப்போ நான் ஒரு பனியன் கம்பெனி வச்சுருந்துருக்கேன், ஒரு சின்ன லெவல் பனியன் கம்பெனி வச்சுருந்தேன். நான் மொத்த டேன் ஓவருங்க ஒரு வருஷத்துக்கு அன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபா, ஒரே நாளில் 1 கோடி ரூபா ஒருத்தன் டேன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கான். இதே திருப்பூரில். அப்போ என்னையும் பிஸ்னஸ் மேன் பண்ணீங்க, அவரையும் பிஸ்னஸ் மேன் பண்ணீங்களா? 2 பேருக்கும் ஒரே தட்டா? ஆமாம் தானே சார், நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு பொட்டி கடைக்காரும் அத்வானியும் ஒரே இருக்கிற கிரகங்கள் தான் ஒன்று, ஆனால் ஸ்டேட்டஸ் வித்தியாசம் வந்துடுதுல்ல. அந்த ஸ்டேட்டஸ் வித்தியாசம் தான் நான் சொல்கிறேன். இவருடைய அதிர்ஷ்டம் ஏடிஎம்கேல இவருக்கு வர வேண்டிய ஓட்டுக்களை இவர் எடுத்துக்குவார், டிஎம்கேல இவருடைய கேடர்ஸ் அங்கே இருப்பாங்க, அவர் எடுத்துக்குவார். அப்படி உறிஞ்சப்பட்டது இல்லையா, உறிஞ்சப்படுறது அவங்க என்ன ஆயிடுவாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பெல்லாம் இல்லை, இவருக்கு ஃபேன் இருக்குது உண்மையா இல்லைங்களா? கற்றுக்கிறதும் கத்துறாங்க இல்லைங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா தொண்டர் வேற ஃபேன் வேறங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டுங்க, மறுபடியும் எலெக்ஷன் வந்துங்க 10 மணி நேரம் ரோட்டில் நின்றுங்க வேர்வை செஞ்சுட்டு சாப்பிடாமல், நீங்கள் சொல்ல மாதிரி சோறு கொடுக்காம தண்ணி கொடுக்காம மறுபடியும் நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு இருக்க தொண்டனுங்க ஓட்டெல்லாம் போட மாட்டான், ஓடு டிஎம்கே போட்டுருவான், ஓட்டு ஏடிஎம்கே போட்டுருவான். இப்படி ஒரு நம்புறீங்களே, நம்மளே ஏமாற்றிக்கிறது இல்லை. இப்போ நான் இருக்கேன், எம்ஜிஆர் இறந்து போயிங்க 88 அவர் இறந்தார். ஒரு டிசம்பர் 25 அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. இன்றைக்கி வரைக்கும் அவருடைய ஃபேன் தான், எம்ஜிஆருடைய தலைமை தான். இன்றைக்கி ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு ஜெயலலிதா போகிற சாப்பாடு, நான் வாழ்கிற வாழ்க்கை ஜெயலலிதா எனக்கு போட்ட யாசகம், இதில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதே மனநிலையில் தான் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இன்றைக்கி இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் அணில் குஞ்சு பட்டாம்பூச்சி, இது அணில் குஞ்சா பட்டாம்பூச்சியாங்கிறத நம்ம எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். வாயில் யாரை வேணாலும் இப்போ நம்ம நிலவை பார்த்தோ சூரியனை பார்த்தோ கெட்ட வார்த்தை பேசுகிறதோ காரி துப்புறதோ எளிது. நீ நிலவுக்கு போயிட்டு வா. இப்போ நம்ம மோடி சாரே இருக்கார், யார் வேணாலும் ஒரு திட்டலாம். நான் ஒரு வீட்டுக்குலாம் ஒரு 5 தடவை போயிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு ஒரு தனி மனித அறிவோடு அங்கே போகிறோம். அந்த சபைக்கு போய் அறிவை நான் ப்ரூவ் பண்ணுறேன், மறுபடியும் அடுத்த ட்ரிப் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி விஜய் சாரை பார்க்க வர்ற ஆட்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகிறோன்னு சொல்கிறதுக்குங்க நம்மளுக்குலாம் 6th சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் 10 மணி நேரம் இன்னொருத்தருக்காக வேடிக்கை பார்க்குறான், ஆனால் 1 மணி நேரம் பூத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷத்தில் ஓட்டு போட மாட்டான். நம்ம நம்புகிறோம்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இன்றைக்கி சூரிய உதயமே ஆகாது, ஹி பாரு இருட்டாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அறிவு உள்ளவனுக்கு தெரியும் 2 மணி நேரத்தில் சூரிய உதயம் ஆயிடும், வெளிச்சம் வந்துடும். இப்போ இருட்டில் ஒரு குண்டு கூட கண்ணுக்கு தெரியாது, வெளிச்சத்தில் சரி இருட்டில் பெரிய பாறை கூட கண்ணுக்கு தெரியாது, வெளிச்சத்தில் ஒரு குண்டு கூட கண்ணுக்கு தெரியும். நல்ல ஒரு அறிவுள்ள ஆளுக்கு இவர் யாருன்னு தெரியும். உண்மையாலுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பியூரோக்ராட்ஸுக்கு நல்லா தெரியுங்க, நிர்வாகம் பார்க்குறவங்களுக்கு. அடுத்த சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். விஜய் அவர்களுக்கு பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வருது. ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அரசியல் எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, நான் விமர்சனம் தான் பண்ணுவேன். ஓகே, எனக்கு பிடிக்காதவங்க நான் விமர்சனம் பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிக்கல விமர்சனம் பண்ணுறாங்க. நாம அதை பற்றி எனக்கு நமக்கு 2026 அதிமுக என்ன ஆகும்? அப்போ கொஞ்சம் குறைஞ்சிருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 170 சீட்டுக்கு மேலே விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணியோட. ஆமாம், அப்போ பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 75 சீட்டோ அல்லது 65 சீட்டோ அதுதான் டிஎம்கே ஏடிஎம்கே. அப்படி தான் போகும். வெரி டஃப் ஃபைட்டுங்க. இவங்க ரொம்ப ப்ரூவ் பண்ணணும். இப்போ யார் ப்ரூவ் பண்ணணும்னா விஜய் இல்லை. இப்போ விஜய்க்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் கேட்டகரி லீடர்ஸ் இல்லை, கிராப் பண்ண முடியாது. ஒருத்தனுடைய தலைவிதி நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ என்னுடைய தலைவிதி நல்லா இருந்துச்சுன்னா, எங்கிட்ட உடம்புல நோய் இருக்குன்னா, உண்மையாலுமே என்னை மிக வாட்டிகிட்டு இருக்கிற எனக்கு ஒரு நோய் இருந்துச்சு, நான் நல்ல நேரத்துக்கு வந்தேன். நல்ல நேரத்துக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடு கிடைக்கிது எனக்கு நியூயார்க்லேருந்து. அந்த டாக்டர் ஜாதகம் பார்க்கணுங்கிறாரு. ஜாதகம் பார்த்து முடிஞ்ச பிறகு லக்கிலி அவர் அதனுடைய லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர். சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குங்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களாங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே, அவ்வளோதான். நேரம் வந்துச்சுன்னா நின்றுருவாங்க. இவருக்கு நல்ல நேரம் இருக்குதுங்க, தானாக இவருக்கு யாரெல்லாம் தேவையோ தேடி வந்துடுவாங்க. இப்போ 2000 பேர் ஓட்டு போகிற ஒரு பூத்தில் 5000 பேர் நிற்பான் பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்களா அணில் குஞ்சுகள் 5000 குஞ்சு வந்துடும். அது அணில் குஞ்சுகள் தேன் கூடுங்க,
தேன் பூச்சிகள் ஒருத்தன் தொட்டு பாருங்கள் 1000 தேன் பூச்சி வந்து கடிக்கும். தேன் கூட்டில் கை வச்சா என்ன ஆகும்? அதுதான் இவங்க உண்மையாலுமே. திமுக எந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக எந்த மாதிரியான தோல்விகளை வந்து சந்திக்கும் தமிழ்நாட்டுல? கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக வர முடியாதுங்க. ஓகே. அவங்க மேஜர் ஃபைட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு வேலை புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி கலாட்டா பண்ணாமல் சண்டை போட்டுக்காமல், இப்போ உதாரணத்துக்கு வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங், மனம் போல் மாங்கல்யம். உங்கள் மனசு எதை நினைக்குதோ அங்கே உங்களோட சக்தியை கொடுக்குறீங்கன்னு சைக்காலஜி சொல்லுது. இப்போ திமுக கார் எல்லாரும் இப்போ இவருக்கே 2 கோடி பேர் ஏற்கனவே இருக்கிறான், ஃபேன் இருக்காங்க. திமுக காரர் 1 கோடி பேர் வச்சுங்க, அல்லது அவங்களும் 2 கோடி வச்சுங்க. அந்த 2 கோடி இப்போ வந்து விஜய் நினச்சிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு 4 கோடியுடைய மனசக்தி கிடச்சிருமில்ல, அப்போ அவர் எளிதாக ஜெயிச்சிருவார். நீங்கள் உங்கள் நினச்சிக்கங்க. நான் டிஎம்கே கேட்டுக்கிறது, ஏடிஎம்கே கேட்டுக்கிறது, உங்கள் ஓட்டை பற்றி பேசுங்க, உங்கள் தலைவரை பற்றி பேசுங்க. நாங்கள் இன்னெல்லாம் இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கோம், புரட்சிகள் செஞ்சுருக்கிறோம், இதை காப்பாற்றி கொடுத்தோம், அதை காப்பாற்றி கொடுத்தோம், இதை படிக்க வச்சோம், அதை படிக்க வச்சோம், இன்னும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணு சொல்லி ஓட்டு வாங்குங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எதிரியை திட்டுறதே ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஆர் கிவிங் எனர்ஜி டு யுவர் ரைவல்ரி. அது எல்லை மீறி போனால் அப்படி தான் நடக்கும். நீங்கள் வந்து 2G ஊழல் நடந்துச்சு, அப்போ அது ஒன்றில் அப்படி எக்ஸ்போஸ் ஆகி அவங்க டெஸ்ட்ராய் ஆகிறாங்க பேட் டைமில். இப்போ இதே பாருங்கள், இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி மீண்டு வர்றாரு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சப்போ, நான் விசாரிச்சுக்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டுக்கு போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சென்னை ஹைகோர்ட்டை விசாரிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வரலேன்ட்டாங்க. இவங்க சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டானே தாவகா வந்து கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்க பேசுறது எல்லாமே ஒரு அஸ்ட்ராலஜரா இல்ல, ஒரு ரெண்டே கலந்து தான் பேசி அரசியல் விமர்சகரா இல்லையே. நான் ரெண்டே கலந்து தான் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த குருமங்கல யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது. இந்த ஜாதகம் 25 கோடியில் 1. அடுத்தது நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் நம்ம ஸ்டாலின் சார் ஜாதகத்தோட கொண்டு போய் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாலின் சார் நல்ல நேரத்தில் இல்லைங்க. அவருடைய பையன் கிரேட்டஸ்ட்டு நல்ல நேரம்ல ஒருத்தருங்க உதயநிதி சாருங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து இப்போ ஒருவேளை விஜய் சார் வராமல் இருந்திருந்தா அவர் தொடர்ந்து ஒரு 15-20 வருஷம் கூட செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்போ விஜய் சார் வந்ததுனால அவருடைய ஜாதக யோகம் விஜய் சாரோட ஜாதக யோகத்தோட ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 பேருக்கு போட்டி எதுனா நிலவுமா? இல்லை, போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே எனக்கு தெரியல. இட் கேன் பி வெரி ஈஸி டு சி ஹிஸ் சக்ஸஸ். விஜய் ஜெயிச்சிருவாருங்கிறத உங்களால் கஸ் பண்ண முடியும். நீங்கள் வேணால் February 15 வாக்கில் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கிறது. கண்டிப்பாக சார், நம்ம ரெக்கார்டு பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஒரு கால் பண்ணுங்கள். நீங்கள் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படி இந்த களம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் சார். நீங்கள் தனியாக கால் பண்ணுங்கள், நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்க, நான் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன். நான் வந்து பாருங்க ரதி கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க சரி அப்படின்னு விஜய் ஜெயிச்சவரை நான் காட்டுற வெளியில். கண்டிப்பாக சார், நம்ம அடுத்தடுத்து நிறையா பேசுகிறோம். நீங்கள் ஏன்னா ஜெனினா நீங்கள் போனீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புங்க 25 கோடியில் 1. சவுத் இந்தியாவில் வாழ்கிறதே 30 கோடி பேர் தான். அப்போ இந்த 30 கோடியில் ஒரு ஜாதகம்னா இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு வார் வந்தால் கூட இவர் ஜெயிச்சவர். அந்த காலத்தில் நீங்கள் கரிகாச்சோளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சேரன் செங்குட்டு இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் அவங்களாம் ஒரு 15-20 வயசில் சுமார் 22 வயசுலாம் ராஜாவாக இருந்திருக்காங்க. 10 படை சேர்ந்து அவரை துரத்தும் அடிக்கிறதுக்கு. ஒரு சேரனை எதிர்த்து சோழன் பாண்டியன் எல்லாம் ஒரு 15 குறுநில மன்னர்கள் சேர்ந்து வந்து துரத்தி அடிக்கிறது வருவான். இவனுடைய மேன் பவர் வெறும் 50,000 பேர் இருக்கும், எதுக்கால 10 லட்சம் பேர் இருப்பான், அடித்து ஜெயிச்சிருப்பானுங்க. ஓகே, அந்த மாதிரிங்க இங்கே எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் இவர் ஜெயிச்சிட்டு போயிடுவார். இவருடைய முகராசி அப்படிங்க. நெக்ஸ்ட் எதுனா மாநாடு மாதிரி பண்ணுறது இல்லை மக்கள் பிரச்சாரங்கள் பண்ணும்போது விஜய்க்கு நெக்ஸ்ட் எதுனா ஆபத்துகள் இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவம்பர் எண்டு வரைக்கும் கூட முடிஞ்சிச்சு, எனக்கு அதோட முடிஞ்சிருது. ஜனவரிக்கு பிறகு எங்க அவ்வளோ கெட்ட நேரத்தில் இப்போ இருக்காருங்க. இப்போவே அவர் ஒன்றும் பண்ண முடியலையே. இப்போ விஜய் சார் திரும்பி போயிருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் போகல, சமூக விரோதி பண்ணிட்டான்ருப்பாங்க. சரி, ஆதவ அர்ஜுனா போனார், அவர் போட்டாங்க யாரும், அல்லது அருண்ராஜ் போனார், எவ்வளோ ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிட்டான். யார் அதுக்கு பதில் சொல்கிறது? கேட்டால் அந்த 41 சேர்த்து 2 சேர்த்துக்கலாம்னு சொல்கிறதா, அல்லது 41 பேர்த்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் இந்தமாரி இன்னொரு முறைமா நடக்கக்கூடாது இவங்க பார்ட்டி யோசிக்கும். ஸோ டிசம்பருக்கு பிறகு இவர் ஒரு கிரேட் டைம் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசம்பருக்கு பிறகு எக்ஸலண்ட்டாக வெளியே வருவார். எக்ஸலண்ட்னா எந்த அளவுக்கு இருக்கும்? மாஸ் இல்லை, அது மாஸ் என்னங்க. இப்போ ஒரு பேச்சு சொல்கிறாங்க, அவர் எல்லோரும் வாங்கினா எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு மீட்டிங் ஒரு மாநாடு தானே, ஒவ்வொரு மீட்டிங் ஒரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருந்தார். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜனங்க மட்டும் வாங்கன்னு சொன்னார். இவர் மட்டும் கன்னியாகுமரி நான் வர்றேன், எல்லோரும் வாங்கினா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போயிடுவாங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மட்டும் வாங்கன்னு சொல்கிறாரு. மற்றவங்களாம் நீ வந்துட்டு இருக்காதீங்கன்னா உங்கள் ஊருக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. இதே மற்றவங்க பணம் கொடுத்து துணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஆமாம் அவன் சத்தமே போட மாட்டான் அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறான். நீங்கள் மற்ற லீடர்ஸோடைய கூட்டத்தெல்லாம் பாருங்கள், சைலண்ட்டாக இருக்காங்க. இவங்க கத்துறாங்க, மரத்தில் ஏறுறாங்கிறான். அது ஒரு ஆசைங்க. நான்லாம் மரத்தில் விளையாண்டுருக்கேன். நீங்கள் மரத்தில் ஏறி நான் மரம் விட்டு மரம் 10 மரம் போயிடுவேன்.
ஒரு மரத்தில் ஏறிட்டிங்கன்னா நான் அந்த அட்ஜஸ்டண்ட்டாக மரம் இருக்கும், நான் எந்த மரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த விளையாட்டுக்கு பேரே மரப்பீச்சான். ஒரு ஸ்டிக்கை காலை தூக்கிட்டு கீழே வீசிட்டோம்னா அந்த ஸ்டிக்கை போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரப்போ நாங்கள் 25 பேர் மரத்தில் ஏறிடுவோம். மரத்தில் ஏறி துரத்தி எங்களை பிடிக்கணும். இந்த மாதிரிலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் ஒரு மரத்தில் ஏறதோ மற்றது பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு குறும்புங்க. இது ஒன்றும் ஒரு வயலன்ஸோ ஒரு அநியாயமோ ஒரு அக்குறுமே இல்லை. இது ஒரு குறும்பு பண்ணுற பசங்க அந்த ஏஜுக்கு பண்ணுறாங்க. அதே பையன் நாளைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவில் போய் வேலை செய்வான். நீங்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிற பையன் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. யாரை கேட்டாலும் நான் கிணத்துல குதித்தேன், ஆற்றுல நீந்தினேன், ஆற்றோடு ஒரு நாள் போயிட்டேன், நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். அந்த ஏஜுக்கே உரிய சேட்டைகளை சின்ன பசங்க செய்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் அவனை இவனை மரியாதையான ஒரு பேச்சு வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் 1967 ஸ்டாப் ஆனது, அதாவது அண்ணாதுரை சார் இறந்த பொழுது ஸ்டாப் ஆனதை இவர் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது அடுத்தடுத்து வந்து விஜய் திரைப்படத்தில் நடிக்க மாட்டார், ஃபுல் டைம் அரசியல்வாதிகள் சிஎம் ஆகிடுவார், இது வரைக்கும் ஓகே. ஸோ தமிழகத்தில் வேறு என்னென்ன மாற்றங்கள் அரசியலில் நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு யார் கண்டாங்க 2 ப்ரொஜெக்ஷன் எனக்கு தோணுது. ஒன்று 2031 எலெக்ஷனில் இவர் ஜெயிக்கிறதுக்காக டிஎம்கே ஏடிஎம்கே கூட ஒன்று சேர்ந்துடலாமே. டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேருவாங்க. ஏன் கூட்டு சேர்ந்தா என்ன? நீங்கள் ஒருவேளை விஜய் ஜெயிக்கிறதுக்காக 2024 கூட கூட்டு சேருவாரா? பிஜேபிட்ட எப்படிங்க போவார்? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிராண்டு பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபி காப்பாற்றுது. மேடம், தப்பு பண்ணுறவங்கள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோங்க, பயப்படலாம். நான் பணத்தெல்லாம் திருடி வச்சுருக்கேன், ஹவாலா பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கெல்லாம் சாஃப்ட் காப்பீஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சிபிஐயோ அல்லது ராவோ இடியோ காப்பி எடுத்துறாங்க. காப்பி எடுத்தவன் ஒருத்தன் துரத்துறவன் பயப்படுறான். விஜய் யாருக்கு பயப்படணும்? ஏதோ 10 சினிமா நடித்தார், சம்பாதிச்சார், நல்லா இருக்கிறாருங்க, நீ வேணால் ஃபைன் போட்டு கட்டிட்டு போக போகிறோம், இவர் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவான்னு சரி வெய்ய, நாங்கள் ஜெயிலேருந்து அப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறோம். நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் தப்பு பண்ணவன் தான் தண்டனைக்காக பயப்படுவோம். இந்த இடத்துல விஜய் சார் நாங்கள் அரசு சேர சேரணும். இல்லை, விஜய் சாரோட அந்த கோட் நம்ம பார்ப்போம். விஜய் சார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவையாக செயல்படுது அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சிபிஐ கை. சரி, இப்போ எப்படி அப்படின்னா சிபிஐக்கெல்லாம் கொண்டுட்டு போகாம தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ அருமையாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க மாதிரி யாருமே இல்லை. நாங்கள் வந்து 37,000 பேர் வந்தோம், அவங்க வந்து ஒரு 20,000 போலீஸ் இருந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் வேறு நைட்டே வந்தார். இவ்வளோ ஒரு என்னை பற்றி யாருமே தப்பாக கூட பேசலை, எங்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. ஐயோ விஜய் வாழ்க, அவருடைய இவெல்லாம் அவங்க ஃபேன்ஸ்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிச்சுங்களா? இந்த போலீஸ் நம்பருக்கு இல்லை அதுதான் நானும் கேட்குறேன். நாங்கள் இவங்களை நம்புகிறோம். நாங்கள் போய் ஜட்ஜினோட இதை கேட்டோம். ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜுடைய அவங்க சிபிஐ போட்டாங்க. விஜய் அவர்களுக்கு சிபிஐல இருந்து எந்த மாதிரியான விளக்கங்கள் வரும்? இதுக்கெல்லாம் என்னங்க இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்துங்க இந்த கேசஸ் எல்லாம் 10 வருஷத்துக்கு நடக்குங்க. சிபிஐ கொண்டு போறதே ஒரு 4-5 வருஷம் கடத்துறதுக்காக தான். அதெல்லாம் இப்போ ஒரு 25 ஆஃபீஸர் மாறிடுவான். நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்குள்ளார இதெல்லாம் என்ன கேஸு என்ன ஆக போகுதுங்க? தப்பு பண்ண வேணால் பயப்படுங்க. ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் தப்பு எடுக்கப்படும், ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் தவறுகள் எடுக்கப்படும். இன்றைக்கி இருக்கிற மொபைல் சிஸ்டத்தில் யார் ஃபோனை வேணாலும் டேப் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த கொடநாடு ஸ்டேட்டில் யாரோ இறந்த பொழுது அந்த சிக்னல் எங்கேயோ இருந்துச்சுங்கிறான், அந்த சிக்னல் டவரை போய் எடுத்துகிட்டு வந்தங்கிறாங்க. அந்த மாதிரி யாராச்சும் சிபிஐ நல்லா விசாரித்தா அந்த இடத்துக்குள்ளே இருந்து யார் எங்கெங்கே பேசுனாலும் கூட எடுக்கலாம். அதில் கண்டிப்பாக விஜய் பேசியிருக்க மாட்டார், ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இருந்தார். அவங்க வந்து 40 பேர்த்த கொலை பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். இல்லை, கொலைன்றது நம்மளும் இப்போ வரைக்கும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. ஏன்னா சிபிஐ வாசம் போயிருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு, அதுக்கான ஒரு தனி ஆணையம் இருக்குது, தனி குழு இருக்குது. அதற்கு முன்னாலே எத்தனை நம்ம பழிபட்ட ஒரு பேரில் அறிவு இருக்குதா, முட்டாள், நீ தான் கொலைகார, உன்னால தான் செத்து போயிட்டாங்க, உன்னை பார்க்கறக்கு வந்து செத்து போயிட்டாங்க, இதெல்லாம் ஒரு தனி மனிதனை போட்டு எவ்வளோ தாக்கிட்டோம். இப்போ நானெல்லாம் அதில் தான் வெளியே வந்தேன். நான் ஏன் இந்த பேட்டி வந்து கொடுக்குறேங்க, ஒரு அஸ்ட்ராலஜி சொல்கிறாரு இவர் ஜாதக பிறகு இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டார். இன்னொரு அஸ்ட்ராலஜி சொல்கிறாரு குரு புத்தியில் இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இன்னொரு அஸ்ட்ராலஜர் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு. அப்போ நீ கிறிஸ்டின் அவரை வந்து நீ சாயங்குத்த பார்க்குற, இதெல்லாம் என்ன தவறு, இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படிலாம் பேசுகிறது. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம நாட்டை யாராச்சும் திரு முன் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறது நல்லது. இந்த நாட்டில் 4 கோடி பேர் தமிழ்நாட்டில் ஜோசியத்தை நம்புகிறாங்க. ஓகே, அப்ராக்சிமேட்லி ஐம் சேயிங் 4 கோடி பேர். 2 பேர்த்தில் ஒருத்தனுக்கு ஜோசியத்துமா நம்பி இருக்குது. அந்த 2 பேர்த்தில் ஒருத்தன்னா பாப்புலேஷன் 4 கோடி ஆகுது. அந்த 4 கோடியில் 8 பேர்த்தில் ஒருத்தர் நம்பினா கூட 50 லட்சம் பேர் இவருக்கு எகென்ஸ்டாக திரும்பிடுவான் இல்லைங்களா? அதுக்கு நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம். நான் ஜெயலலிதா ஜெயிப்பாங்கன்னு எத்தனை சொல்லியிருக்கேன், இதே ஸ்டாலின் சார் ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கிறேன், இதே உதயநிதி சார் வந்து அரசியலுக்கு வந்து கிரேட்டாக வருவார் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நடந்துச்சே, அதே தான் இப்போ நான் இவருக்கு ரிப்பீட் பண்ணுறேன்.
இதில் வந்து இவர் திறமைசாலியா புத்திசாலியா இதெல்லாம் இல்லைங்க ரதி. ஆக்சுவலி என்ன காரணங்க, ஒரு அதிர்ஷ்டசாலி ஓகே. நிறைய திறமைசாலி வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்திடலாம். பெரிய அதிர்ஷ்டசாலி. இப்போ எம்ஜிஆர் இருக்கார், அவர் இன்னும் டாக்டர் பட்டம் வாங்கணும் இல்லை. காமராஜர் இருந்தார், அவரும் பெரிய பிஹெச்டி வாங்கணும் இல்லை. ஆனால் சிவில் சர்வீஸில் வேலை செய்யணும் வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்தலையா? நல்ல கவர்மெண்ட் கொடுக்கலையா? ஓகே, கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இவரும் கொடுக்க போகிறாரு. கூட நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டா, புத்திசாலி வச்சுட்டா அவங்க வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் நடத்த போகிறாரு. இதில் எதுக்கு ட்ரைனிங், அரசியல் ட்ரைனிங்? மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, தாவேகா, அதிமுக அப்படின்னு இந்த பக்கம் ஓடிட்டே இருக்காங்க. ஆனா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ்னு போயிட்டு இருக்காங்க. இது பிஜேபியா காங்கிரஸா 2026? சான்ஸே இல்லை. இங்கே வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது போக சான்ஸ் நாகேந்திரன் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இல்லை, இருப்பாங்க. பார்க்கட்டும். நான் வந்து யதார்த்தத்தை சொல்கிறேன். சரி, அவர் வேணால் 2029 எய்ம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேங்க, அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிறேன். அஸ்ட்ராலஜிக்கலாக இவர் ஜெயிப்பார்னு சொல்கிறேன். விஜய் சார் பிஜேபியோட ஜாயின் பண்ண மாட்டார்னு சொல்கிறேன். அதனால அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். விஜய் சார் வந்து பிஜேபியோட எனக்கு நைனா நாகேந்திரன் நான் 100 ரன் சாப்பிட்டுருக்குங்க. ஆமா, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நான் 100 ரன் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பழக்கம். நான் என்ன சொல்ல வரேனாங்க, விஜய் யாரோட சேர்றாங்களோ அவங்க ஆளுங்கட்சின்னு எனக்கு தோணுது. அவர் பிஜேபியோட சேர போகிறதில்ல, அதனால அவங்க ஆளுங்கட்சி இல்லை, அவ்வளோதான். இதில் தான் அவங்க மிஸ் சேர்றாங்க. அப்போ காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்களா? மராட்டியும் போகலாம், வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, வரலினாலும் ஜெயிச்சிருவாரு. அப்ப யாரு தான் அங்க வந்து நீங்க பிரெடிக்ஷன் நினைக்கிறீங்க? இவர் ஒரு தனிப்பெரும் சக்திங்க. கூட்டணி தானா வந்துடும். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்துடலாம், டிடிவி தினகரன் வந்துடலாம், பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் தானே வந்து சேர்ந்துக்குவாங்க. பிப்ரவரியில் பாருங்களேன் சேர்ந்துருவாங்க. ஜனவரி பிப்ரவரியில் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் சரிங்க, ஒருவேளை வந்துடும். ஒருவேளை தாவேகாவோட கொள்கை எதிரியா இருக்கட்டும், இல்ல பிஜேபி கூட கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபி உள்ள வந்துரும்னு திமுக கவர்மெண்ட்டும் ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க. ஒருவேளை தாவேகாவும் திமுகவும் ஒண்ணு சேருவாங்களா? எனக்கு அதுக்கும் சான்ஸ் இருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க மாறலி அவங்க வந்து தாவேகாவும் திமுக சொல்றீங்களா? ஆமா, திமுக சான்ஸே இல்லைல்ல. மேடைகள்ல பேசுறோம் இல்ல, நான் அதை கேட்கறேன். இல்ல, நான் தான் சொல்ற மாதிரிலே தாவேகா ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது. அடுத்த எலெக்ஷனில் என்ன தோணும்னா, மற்ற கட்சிகளுக்கு இவரை ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறது நல்லது. இப்போ ஜனதா பார்ட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க 1977. அப்போ வந்து இந்திரா காந்திக்கு எகென்ஸ்டாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணோம். அதே மாதிரி 1989 காங்கிரஸுக்கு எகென்ஸ்டாக அந்த அன்னைக்கு இருந்த பிஜேபி, அன்னைக்கு இருந்த ஈவன் கம்யூனிஸ்ட் ஆல்சோ அசோசியேட்டட். ஈவன் 90s கூட கம்யூனிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டில் வந்துருக்காங்க. ஆக்சுவலாக கம்யூனிஸ்டும் இருந்தாங்க, இந்த பக்கம் பிஜேபியும் இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய சக்தி எதிர்க்கிறதுக்காக யார் வேணால் ஒன்று சேரலாம். அப்போ எனக்கு தோணுது விஜய் எதிர்க்கிறதுக்காக, சார் எதிர்க்கிறதுக்காக ஃப்யூச்சரில் இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் சேரலாம். இவரே போய் ஒருத்தர் போய் சேரணும், இவர் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் என் பொண்ணு இருக்காளுங்க, நீ ஓட்டு போட வேண்டாம் சொன்னால் கேட்க போதில்லைங்க, அவன் போடுவான். கண்டிப்பா கண்டிப்பா. என் பையன் இருக்கான், அவன் போடுவான். இப்போ ஒவ்வொரு வீட்லையும் இதான் நடக்குது. நான் நிறைய பேர் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு பையன் கையெல்லாம் அடி வாங்கி முகமெல்லாம் கிழிஞ்சு உட்காந்துருக்கான். அவங்க அப்பா பக்கத்தில் ஒன்று இருக்காரு. உங்கள் பையன் மீட்டிங் போனது உங்களுக்கு தெரியுமானா தெரியாது, எங்கள் மாமன் பையன் கூட்டிகிட்டு போயிட்டான், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா நானும் கூட போயிருப்பேங்கிறார். அவ்வளோ அடிபட்ட பையனை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தடுத்திருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை நானும் கூட போயிருப்பேங்கிறார். இந்த மனநிலையில் தான் இன்றைய பொதுஜனம் இருக்காங்க. எல்லோரும் சீக்கிரமாக திருந்தினா நல்லது. இல்லை நீங்கள் வந்து மாஸ் மீடியாவோ நியூஸ் பேப்பர்ஸோ நாங்கள் பியூட்டிஃபுல் விமர்சனம் தான் பண்ணுறோம், பண்ணிட்டு போங்க. இப்போ மோடி சார் இருக்கார், யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்துங்க அவரை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவருக்கு விசா கிடையாது, அவர் அங்கே வர முடியாதுன்னு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றாங்க, போனார். அது மாதிரி ஜெயிக்கிற வரைக்கும் சொல்லட்டும். எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொன்னதை நான் காதார கேட்டிருக்கேன். எம்ஜிஆரை மலையாளத்தான்னு சொன்னதை நான் காதார கேட்டிருக்கேன். எம்ஜிஆர் ஜெயிச்சவர் அவர் பின்னால் போயிட்டாங்களே, அதே தான் நடக்கும். இது வந்துங்க இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. நான் சொல்கிறது சுக்கிரதிசை ராகு புத்திங்க. இந்த சுக்கிரதிசை ராகு புத்தினால தான் விஜய் சார் ராசி என்ன சார்? ராசி வந்து கடகராசி, பூச நட்சத்திரம், ஓகே, கடக லக்னம். எனக்கு 2 லட்சம் ஜாதகம் பார்த்துங்க, பேசோட தடுக்கிறது மன்னிச்சுங்க. 2 லட்சம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியாது. நான் டிகே ஷோவுக்கு எனக்கு தெரியும், பக்கத்து ஸ்டேட்டில் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவர் ஜாதகத்தை நான் 200 பார்த்துருக்கேன். தாஜ் வெஸ்டர்னில் எனக்கு அப்போல்லாம் பர்மனெண்ட் ரூமுக்கு பெங்களூரில் என் ரூமுக்கெலாம் நைட்டு வந்தாருன்னா காலையில் தான் போவார். விடிய பேசிகிட்டு இருப்போம். அஸ்ட்ராலஜி அவர் ரொம்ப தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லி டச்சில் இருக்கிறவங்க. அவர் ஜாதகமெல்லாம் இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிற ஜாதகத்தை சொல்கிறேன். இவர் ஜாதகத்தை கம்பேர் பண்ணால் 4 ஒரு பங்கு தான், அதை விட கம்மி. அது வந்து எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, இந்த யோகம், நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டருங்க.
நேஷனல் டீம் ஒருத்த கிரிக்கெட்டில் இருப்பான். என்ன அவனையும் கம்பேர் பண்ணுறது, எங்கே கம்பேர் பண்ணுவீங்க? என்னை விட அவன் அதிர்ஷ்டசாலி, எனக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே போய் விளையாண்டான். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் அங்கே போய் விளையாட வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க, எல்லாம் ஓட்டு போடுறாங்க, இவர் ஜெயிக்கிறாரு. இவர் வந்து ஸ்பீச் கொடுக்கல, அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலன்னா பேச வேண்டியது இல்லைங்க. பேசுறதுக்குன்னு தனியாக 4 பேர் வந்து பேசிக்குவான். சரி, இவர் எதுக்குன்னா ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறதுக்கு. கவர்மெண்ட் நடத்த போகிற அறிவாளிகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஒரு பெரிய டீம் தானே, குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் வேணும் விஜய் சாருக்கு. அந்த 50 முகங்களில் 40 முகம் புத்திசாலியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த 40 பேர் அருமையான கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்ல மாதிரில எம்ஜிஆர் வந்துங்க மினிஸ்டர்ஸ் நம்பி தான் வாழ்ந்தேன்னு அடிக்கடி சொல்லுவாராம். அதே மாதிரி செக்ரட்டரிஸ் நம்பி தான் வாழ்ந்தேன்னு சொல்லுவாராம். ஏன்னா அவங்களாம் நல்ல பசங்க, யங் பீப்புள், நல்லா கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படியே சொல்லுவாராம். ஏன்னா இவருடைய போர்ட்ஃபோலியோ தவிர அடுத்த மினிஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ தலையிட மாட்டாராம். காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டுட்டார். அதே மாதிரி நாளைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல பீப்புள் கலெக்ட் பண்ணி அவங்கள விட்டுட்டு ஒரு பண்ணலாமே. ஓகே சார், இப்போ நீங்க எல்லாம் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லிட்டே வர்றீங்க. இதெல்லாம் நடக்குதான்னு நீங்க சொன்ன மாதிரியே மார்ச்லயோ இல்ல டிசம்பர்லயோ நானே உங்களுக்கு கால் பண்ணேன். நாளைக்கு சன்ரைஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை இருக்கு. அதுதான் இது. ஓகே, ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நான் வெற்றி பெறுறது விஜயா இல்ல திமுக பண்றது இதை நிறைய ட்ரூ பார்த்துருக்கேன். ஓகே, ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் வாங்க நான் சொன்னபோது நம்ப மாட்டேனாங்க. இவர் என்டி ராமராவ் ஜாதத்தில் ஒரு பாயிண்ட் வந்து இவர் ஜாதத்தில் அம்மா ஜாதத்தில் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி பாயிண்ட்டில் இவர் சிஎம் ஆயிருக்காருன்னா இதே மாதிரி பாயிண்ட்டில் நீங்களும் சிஎம் ஆயிருவீங்க. அவ்வளோதான். 4x4 16 இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் 4x4 17. அதே மாதிரி இதே மாதிரி ஜாதக அமைப்பில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. அது மாதிரி இவரு வருவாருங்கிறோம். வரட்டுமே, நல்லா இருக்கட்டும். நம்ம ஒரு மாறுதலை பார்க்கலாங்க, மாற்றத்துக்காக பார்க்கலாம், நம்ம நல்லா பார்க்கலாம். அது என்னவே இருக்குங்க. ஓகே சார், கூட்டம் கூறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதோட பெரிய விஷயம் டெலிபதி. நீங்கள் புக் வாங்கி படிங்க, டெலிபதினா என்னென்னு. நீங்கள் ஒன்று நம்பிட்டீங்கன்னா மாற்ற மாட்டீங்க. உங்களுடைய தலையிலுடைய மூளையில், பெண்கள் மூளையில் பெருமூளைக்கு சிறுமூளைக்கு நடுமத்தில் ஒரு கேப் இருக்கும். ஆண்கள் மூளையில் பெருமூளைக்கு சிறுமூளைக்கு நடுமத்தில் ஒரு குட்டி திசு இருக்கும். அந்த திசு நான் விஜயை நம்பிட்டேன் அப்படின்னு முழுசாக நம்பிடும். நான் இனிமேல் விஜய் நம்ப மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த திசு போய் நம்பினதை திரும்ப தூக்கிட்டு வந்துடும். ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் 20 வயசு தாண்டாத அல்லது 30 வயசு தாண்டாதவங்களுக்கு அந்த திசுவே இல்லை. பெண்களுக்கு குறிப்பாக இல்லவே இல்லை. அவங்க எடுத்த முடிவு வந்து மாறவே மாட்டாங்க. அப்போ விஜயனுடைய ஃபேன்ஸ் பெண்கள் இருக்காங்களங்க, அவங்க என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ் பெண்கள் தான் அவங்களை காப்பாற்றினாங்க. இங்கேயும் அதான் நடக்க போகுது. இந்த பெண்கள் ஓட்டுருக்கலங்க, எனக்கு தோணுதுங்க 3 பேர்த்துல 2 பேர் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போகிற 3 பெண்களில் 2 பேர் ஓட்டு போட்டோம் என்ன ஆகுது அப்புறம் கதை? இது நடக்குதா இல்லையான்னு நம்ம எலெக்ஷன் பிறகு கண்டிப்பா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.